இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து அந்தரங்கத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். அந்தரங்க ஜெபம். அடுத்ததாக நாம் அந்தரங்கத்திலே உபவாசித்து நாம் ஜெபிக்க வேண்டிய உபவாசம். இந்த நாளிலே நாம் அந்தரங்கத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. நாம் தர்மம் செய்யும் போது அந்த தர்மம் எப்படி இருக்க வேண்டுமாம்? அந்தரங்கமாய் இருக்க வேண்டும், ரகசியமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் உதவி செய்கிறாங்க, ஏழைகளுக்கு நன்மை செய்கிறாங்க, தர்மம் பண்ணுறாங்க. அதை என்ன செய்கிறார்கள்? விளம்பரப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு உடனே செல்லில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, அதை வாட்ஸ்அப்பில் போட்டு விடுவாங்க. எல்லாருக்கும் அதை என்ன செய்வாங்க? பரப்புவாங்க. அவங்க செய்கிற அந்த தான தர்ம காரியத்தை, நல்ல காரியங்களை அவங்க என்ன செய்வாங்க? மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி அநேகருக்கு அதை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அதை எச்சரிக்கிறார். மட்டுமல்ல, இந்த நன்மை செய்வது, தான தர்மம் பண்ணுவதை ஆண்டவர் விரும்புகிறார். நாம் பிறருக்கு நன்மை செய்வது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, இதையெல்லாம் ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு காரியம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார். நாம் பிறருக்கு நன்மை செய்கிற பொழுது, நம்மால் முடிந்த தான தர்மங்களை எளியவர்களுக்கு செய்கிற பொழுது ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார். ஆனால் அதை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நாமும் கூட நிறைய பேருக்கு உதவி செய்வோம், நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம். ஒரு பொருள் உதவியாகவோ இல்லாவிட்டால் நம்ம வேறு ஏதாவது ஒரு வழியில் நம்ம என்ன செய்வோம்? நிறைய பேருக்கு நம்ம செய்வோம். ஆனால் நம்ம செய்கிற தர்மம் எப்படி இருக்க வேண்டும்? அந்தரங்கமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே நாம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மனுஷர் பார்க்கணும், மனுஷர் நம்மை புகழணும், மனுஷர் நம்மை உயர்ந்தவங்கன்னு சொல்லணும்னு சொல்லி அவங்க பார்வைக்கு, அவங்க காணும்படியாக நம்ம தர்மத்தை செய்யக்கூடாது. அப்படி நம்ம செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் இடத்தில் நமக்கு பலன் இல்லை. அதோடு அந்த பலன் என்ன செய்தது? முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார். அதனால நாம தர்மம் செய்யும் முன்பு மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களின் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. நீ அதை என்ன செய்யாத? விளம்பரப்படுத்தாத. மாயக்காரர் செய்வது போல நீ செய்கிற தர்மத்தை, தானத்தை நீ என்ன செய்யாத? நீ தாரை ஊதுவியாதே. அப்படி செய்தால் நமக்கு பலன் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாதிருக்க கிடவது. வலதுகையினால நம்ம கொடுக்கிறத இடதுகைக்கு கூட தெரியக்கூடாது. அப்படி என்றால் எவ்வளவு அந்தரங்கமாக, மறைவாக நாம் என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேதத்திலே நாம் தொற்காலை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே தொற்காலை குறித்து நாம் பார்க்கிறோம். தொற்காள் என்ற ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்த தொற்காள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் அவள் செய்து கொண்டு வந்தாள். அவளை குறித்த ஒரு நல்ல சாட்சியை நாம் பார்க்கிறோம். அவள் செய்த அந்த காரியம், அவள் மரித்து போனாலும் கூட அவளை குறித்த அந்த விதவைகள் எல்லாரும் பேதுருவினிடத்திலே நற்சாட்சி கொடுத்து பேசுகிறார்கள். அவள் நல்ல நற்கிரியை செய்தவள், அநேக தர்மங்களை செய்தவள், அநேகருக்கு அவள் தான தர்மங்களை நன்மை செய்தவள் என்று சொல்லி அவளை குறித்து அங்கு புகழ்ந்து பேசுகிறார்கள். அங்கே அவளுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கிறது. மரித்து போனவள் கூட என்ன செய்கிறாள்? உயிரோடு எழும்புகிறாள். நாம் செய்கிற காரியங்கள் தேவ சமூகத்திலே எப்பொழுதும் வந்து எட்டும். நாம் செய்கிற நன்மைகள், தான தர்மங்கள், பிறருக்கு செய்யக்கூடிய உதவிகள், கர்த்தர் அதை பார்க்கிறார். நாம் ரகசியமாக நாம் செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் அதை என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். ஆண்டவர் நம்ம செய்கிறதில் பிரியப்படுவார். அதற்கேற்ற பலனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நாமும் கூட எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய காரியங்கள் அந்தரங்கமாக இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் நமக்கும் தேவனுக்கும் தெரியும்படியாக இருக்க வேண்டும். மனுஷர் புகழணும், மனுஷர் நம்மளை பெருசாக நம்மளை நினைக்கணும், மனிதர் நம்மை பாராட்ட வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. இன்னும் கூட நம்ம வேதத்திலே பார்க்கிறோம், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் நமக்கு பதில் செய்யப்படுமா. நாம் முடியாதவங்களுக்கு, இயலாதவங்களுக்கு நாம் நன்மை செய்கிற பொழுது அவங்க நமக்கு திரும்ப செய்ய முடியாதவங்களுக்கு, திரும்ப பதில் செய்யாதவர்களுக்கு நாம் உதவி செய்கிற பொழுது, ரகசியமாக நாம் செய்கிற பொழுது
அவங்க நமக்கு பதில் கொடுக்காவிட்டாலும் நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் நமக்கு பதில் செய்யப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். லூக்காவிலே நாம் வாசிக்கிறோம். நிச்சயமாக நாம் செய்கிற தர்மம் தேவனுக்கு முன்பாக அது என்ன செய்யணும்? நினைப்பூட்டுதலாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நாம் கொடுக்கிறது, நாம் செய்கிறது, நம்முடைய காரியங்கள், நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும். அவர் பிரியப்படுகிற காரியத்தை நாம் செய்கிற பொழுது நம்ம செய்கிற ஒவ்வொரு தான தர்மங்களுக்கும் நிச்சயமாக பதில் உண்டு. எப்படி அந்த தொற்காள் செய்த அந்த நன்மைக்கு தக்க ஒரு பலனை அவள் அடைந்தாள். அந்த தொற்காள் செய்த தான தர்மத்தை அநேகர் அவள் மரித்த பிறகு பேதுருவினிடத்திலே விவரித்து சொல்லுகிறார்கள். அவள் உயிரோடு இருந்த காலத்தில் இதெல்லாம் செய்தா, இந்த நன்மைகளை செய்தாள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். தேவ சமூகத்திலே அது நினைப்பூட்டுதலாக எட்டப்பட்டது. அதற்குரிய பலன் அவள் மரித்த பிறகு பேதுருவால் உயிரோடு எழுப்பப்பட்டாள். நிச்சயமாக ஒருவேளை நீங்களும் கூட நிறைய பேருக்கு என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி அழகான வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த நாட்களிலே நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்று சொன்னால், நான் எவ்வளவோ உதவி செய்திருக்கேன், என் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்று சொன்னால், மறுபடியும் தேவ சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் திரும்பவும் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும், தான தர்மம் பண்ண வேண்டும். மனுஷர் காணும்படியாக அல்ல, அந்தரங்கத்தில் ஜெபத்தோடு நம்ம அந்த உதவியை செய்ய வேண்டும். ஒரு ஏழைக்கு, ஒரு இயலாதவர்களுக்கு நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்று சொன்னால் ஜெபத்தோடு அந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி இந்த சகோதரனுக்கு, இந்த சகோதரிக்கு நான் இந்த நன்மையை செய்கிறேன், நீர் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி நாம் ஜெபத்தோடு செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய நாமமும் மகிமைப்படும், நம்முடைய கிரியைக்கும் பலன் உண்டு. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே நாமும் கூட ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய தர்மம் அந்தரங்கமாய் இருக்கட்டும், நான் செய்கிற நன்மைகள் அந்தரங்கத்திலே நான் செய்யக்கூடிய ஞானத்தை எனக்கு கொடுங்க, இந்த விஷயத்திலே நான் ஞானமாய் செய்ய எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி கேட்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுக்கு நீங்கள் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செய்கிற தர்மங்கள், தான தர்மங்கள், நன்மைகள் அந்தரங்கமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, மனுஷரால் புகழப்படுவதற்கு அல்ல, தேவனால் புகழப்படுவதற்கு, தேவனுடைய பார்வையிலே அது விலையேற பெற்றதாய் காணப்படும்படி நாங்கள் செய்கிற தர்மத்தை கர்த்தரை அறிந்து எங்களுக்கு நீர் பதில் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.